தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருண சித்தம் ஞானம் சாஸ்திரகுணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரமாபதான கலியுதம் காட்சி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்ட கூட்டம் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவம். இதுக்கு ஒரு தலைப்பு, தலைப்பு குருமூர்த்தி குறை தீர்க்க வந்த குருமூர்த்தி. இந்த சேனலுக்கு இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தனவே பாருங்கள். 1950 நடந்த ஒரு மிராக்கிள், இது பெரிய மிராக்கிள். இது கும்பகோணத்திலிருந்து அணைக்கட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய திருப்பனந்தாள் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது கொண்ட சமுத்திரம். அந்த கொண்ட சமுத்திரத்தை சேர்ந்தவ தான் இந்த இதில் வரக்கூடிய ராமமூர்த்தி அப்படிங்கிறவருடைய ஒரு பக்தர், மகாபெரியோட பக்தர். அந்த இன்சிடெண்ட், அவர் அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூலில் டீச்சராக இருக்கார். அவருக்கு 6 குழந்தைகள், 4 பொண்ணு 2 பையன். அதில் 4ஆவதாக பிறந்த பையன் பேர் குருமூர்த்தி. அவன் பிறந்ததுலேருந்து 2 கால்களும் விளங்காமல் போயிடுது, சென்ஸே கிடையாது, எந்த உணர்ச்சியும் கிடையாது. பையன் கொஞ்சம் சின்ன பையன், குழந்தை தான் பாவம். ஆனால் இந்த ராமமூர்த்தி, அவருடைய பொண்டாட்டி பேர் ஜெயலட்சுமி, 2 பேரும் வேண்டாத தெய்வம் கிடையாது. எல்லா கோவில்களுக்கும் போய் குழந்தைய கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டா. அப்புறம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தானே இப்போ சரி பண்ணணும். பெரியவன் திருப்பனந்தாள் அங்கே இருக்கக்கூடிய சங்கர மடத்தில் முகாமில் இருந்திருக்கார். சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு நடந்து அவர் விஜயம் பண்ணார் போல இருக்கு. அப்போது இவாவுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இப்போ என்ன இருக்காரோ அந்த ராமமூர்த்தி, அவர் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடியவர் கேஜி ராமமூர்த்தின்றவர் ரொம்ப பணக்காரராம். அவர் மகாபெரிவா அந்த பக்கம் ஏதாவது விஜயம் வராருன்னா எல்லா செலவும் அவர் எடுத்து பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தனவந்தர் போல இருக்குது. அந்த ஒரு பெரிய பணக்காரர் மகாபெரிவாளுக்கு எல்லாமே பண்ணக்கூடிய அளவுக்கு அவர். மகாபெரிவா ஒன்றும் கேட்டுடல, பணத்தெல்லாம் கேட்கல, பக்தி தானே கேட்டார். ஆனால் அவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய தனவந்தர். அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர் இந்த பரம ஏழையான இந்த ராமமூர்த்தி. 2 பேர் ராமமூர்த்தி. அதாவது கடவுள் எப்படி வேணால் படைப்பார் அப்படிங்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ராமமூர்த்தி ஏழை. அவருக்கு இந்த மாதிரி இந்த 6 குழந்தையில் இந்த குருமூர்த்திங்கிற பையனுக்கு இப்படி ஒரு பெரிய பிரச்சனை, பாவம். அப்போ அந்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ராமமூர்த்தி வீட்டுக்கு அவர் பாத பூஜைக்காக வந்திருக்கார் பெரியவா, அந்த கேஜி ராமமூர்த்திங்கிறவர் தனவந்தர் வீட்டுக்கு. இந்த ராமமூர்த்தி இங்கே பக்கத்தில் இருக்கிற டீச்சர் இருக்க ஏழை அவர் அங்கே போயிருக்கார். போயிட்டு பெரியவாளை எப்படியாவது அனுகிரகம் பண்ணி கூப்பிடணும், நம்ம கிரகத்துக்கு கூட்டுன்னு வரணும், ஏன்னா பையனை பார்ப்பாரே, பெரியவா பரமேஸ்வரோட பார்வைப்படும் அப்படின்ட்டு அந்த இதில் அவர் அங்கே போய் நின்றுட்டே இருந்தார். கடைசியில் பெரியவா புரிஞ்சுண்டா. பெரியவா பரமேஸ்வரனுக்கு எதுவுமே சொல்ல வேணாம், அந்த இன்டர்வியூவில் சொல்கிறா, எதுவுமே சொல்லலை. பெரியவா சிரிச்சுன்னு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அடுக்கு தொண்டர்கள் சொல்லுவாட, நீங்கள் போங்க வரேன், எந்த பக்கத்தில் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதெல்லாம் அவர் பெரியவா காதலே போட்டுக்கல, போ அப்படின்ட்டார். அப்புறம் அந்த பாத பூஜை முடிஞ்சோடனே கிளம்பி நேரே வாத்துக்கு வந்திருக்கா. வந்தோடனே பெரியா அந்த பொண்ணு இருக்கேன், அது அவன் 2 பொண்ணு இருக்குன்னு சொன்னதுனால அதில் விஜயலட்சுமிங்கிற பொண்ணு தன்னோட தம்பியை குருமூர்த்தியை தோளில் தூக்கிட்டு இடுப்பில் வச்சுட்டு பெரியவா கிட்ட அவனை உட்கார வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணி, பெரியவா தான் இந்த மாதிரி இந்த பையனை இது பண்ணணும், என் தம்பிக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி சொல்லியிருக்கு. அவன் அம்மா அப்பாலாம் அங்கே தான் நிற்கிறான். இது 4ஆவது குழந்தை அவளுக்கு. மொத்தம் இருக்கக்கூடிய 6 குழந்தையில் இந்த குருமூர்த்திங்கிற பையன் தான் இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்கவனுக்கு. உணர்ச்சியே இல்லை, கால் 2 கால்லையும். அப்புறம் பெரியவா
கால் வந்து கீழே வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவா, தூக்கின்னு தான் போகணும். அப்போ அந்த மாதிரி பாவாது கீழே பாதங்கள். அவள் சொன்னால் நாங்கள் வந்து நாங்கள் எல்லோரும் இந்த பையனை தூக்கிண்டு எல்லா கோவிலுக்கும் போயிருக்கோம், எல்லா தெய்வங்களையும் நாங்கள் வேண்டிட்டோம். ஆனால் ஜெகத்குருவான மகாபிரிவா வந்து இந்த ஏழைக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவள் அழுதா. மகாபிரிவா வந்து சிரிச்சுட்டே என்ன பண்ணார், கொஞ்சோண்டு விபூதி எடுத்து அவள் கையில் கொடுத்து ரெண்டுத்தையும் அந்த விபூதியை ரெண்டு கால்லையும் தடவும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவள் அங்கேயே இமிடியேட்டாகவே தடவிட்டா. அதுக்கப்புறம் வந்து பிரியா ஒரே ஒரு வாழைப்பழத்தை எடுத்து கொடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்து அதை அப்பயே சாப்பிடவும் சொல்லியிருக்கார். முழுசாக அந்த வாழைப்பழம் முழுக்க சாப்பிடணும்னு பெரியவா எதிர்க்க அந்த பழத்தை அவள் ஊட்டியிருக்கா, சாப்பிட்ருக்கான் அந்த பையன். பெரியவா வந்து சிரிச்சுட்டு அனுகிரகம் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டார். அவர் கிளம்பி அதுக்கப்புறம் சிதம்பரமாக இன்னும் அவருக்கு நடந்து போகணும் போல இருக்கு. அடுத்து சிதம்பரத்துக்கு கேம்ப் போகிறார். பெரியவா கிளம்பியாச்சு. அதான் எனக்கு என்னவோ அந்த கேஜி ராமமூர்த்தியை விட இந்த ஏழை இந்த ராமமூர்த்தியோட பையன் குருமூர்த்திக்காக அனுகிரகம் பண்ணுறதுக்காக தான் பெரியவா வந்திருப்பாளோ அப்படின்றது எனக்கு தோன்றது. எனக்கு அப்படி தான் தோணும். அதுக்காக தான் பெரியவா வந்திருப்பா. அவளுக்கு என்ன, அவளுக்கு அனுகிரகம் இருக்குது ஏற்கனவே. இல்லைன்னா அவர் வந்து இப்படி கைங்கரியமெல்லாம் பண்ணுவாரா பெரியவாளுக்கு? இந்த பையனோட குருமூர்த்தியோட இந்த மாதிரி பிரச்சனை இருக்கே, பாவம் கஷ்டப்படுறாளேன்னு இந்த குருமூர்த்தியான பெரியவா வந்திருக்கா இந்த குருமூர்த்தியோட குறையை தீர்க்கறதுக்காக அப்படின்னு தோன்றுறது. அவள் போயாச்சு. பெரியவா போன பிறகு 1-2 நாள் தான், மேக்ஸிமம் 2 நாளுக்குள்ளேயே என்ன இருக்குன்னா, அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக காலை கீழே ஊனி, எந்த மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது, அப்படியே பிடிச்சுட்டு ஏந்துன்னு 2 நாளுக்குள்ளே நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டானா. இப்போ சொல்கிறாவா, இந்த குருமூர்த்திங்கிற பையன் இப்போ வயசு நிறையா ஆகிடுது. வந்து இந்த ஈஸ்ட் தாம்பரத்தில் அவர் இருக்கார். அது குருமூர்த்தின்னு இருக்கார். எப்படி எப்பேற்பட்ட கருணைக்கு பாத்திரமானவர் இருக்கார். நல்லா வாக்கிங்லாம் போயிட்டு நல்ல திடகாத்திரமாக அவர் இருக்கார் இப்போ அப்படின்னு அந்த இன்டர்வியூவில் சொல்கிறா. இப்போ எப்பேற்பட்ட ஒரு அனுபவமாக இருக்குது. குருமூர்த்தியோட குறை தீர்க்க வந்த குருமூர்த்தி யாருன்னா நம்ம பெரியவா மகாபெரிவான பரமேஸ்வரன் தான். ஜெய ஜெயசங்கர மகாபிரிய பாதவேஸ்வரன் மகாபிரிய பாதவேஸ்வரன்.